விஜய் வேலுக்குட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் பேச. ஓகேவா உங்களுக்கு? ஓகே. எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டாக வரும் நம்மகிட்ட. முதல்ல கூப்பிட்டீங்க. ஓகே, என்ன சொல்கிறது, படம் பேசிடுச்சு. நம்ம வெறும் தேங்க்ஸோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். முதல்ல அஜித் சார், மூணாவது படம் சார் கூட பண்ணுறோம். காட்ஸ் பிளெஸிங் தான் நினைக்கிறேன், பேரண்ட்ஸ் பிளெஸிங் தான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வேண்டிக்கிறேன், காடை வேண்டிக்கிறேன். அப்புறம் ஆதிக் சார், தேங்க்ஸ் சார். மார்க் ஆண்டனிக்கு தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி, இவ்வளோ பெரிய இப்படி ஒரு படம் சாரோட இப்படி ஒரு படம் மறுபடியும் கிடைக்குமான்றது எப்போ கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு. என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது. என்ன உங்களுக்கு தோணுதோ பண்ணுங்கள் சார் அப்படின்றது ஒரு டைரக்டர் சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா. ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி இந்த படம். என்ன கேம் வேணால் விளையாடிக்கலாம் உள்ள, இதுதான் இல்லை, என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னது, கொடுத்த ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். அப்புறம் என்னோட டீம், அசார் மாஸ்டர், சுப்ரீம் மாஸ்டர், அபிநந்தன் கேமராமேன், அப்புறம் ஜிஎம் சேகர் ஆர்ட் டைரக்டர் சார், ஜிவி பிரகாஷ் சார், எல்லாரோட சப்போர்ட் தான். எல்லாரோட சப்போர்ட்டும் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி நம்மளுக்கு அந்த கையில் கொடுத்து அதை நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான். அப்புறம் எல்லாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ், என்னோட டீம். படம் முடிகிற டைமில் 1 மந்த்து கிட்டத்தட்ட யாருமே தூங்காமல் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. ஹரி, ராஜேஷ், அர்ஜுன், தனா, வேற யாரா மறந்துட்டேனா, அர்ஜுன், அப்புறம் டக்குன்னு பேர் மறந்து போகுதுடா, சாரிடா. அவங்க சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருமே, அர்ஜுன் சார், பிரியா, எல்லாருமே எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க. எல்லாரோட ஒர்க்கும் சேர்ந்து கலெக்டிவாக வரும்போது, கொலாபரேட்டிவாக பண்ணும்போது இந்த அவுட்புட் கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார், நவீன் சார், ரவி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு அமைஞ்சு பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தினேஷ் சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் எல்லா இதுக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, ஸோ அடுத்ததா அவரோட வார்த்தை. எஸ், முக்கியமாக என் ஃபேமிலி வந்திருக்காங்க. அர்ச்சனா ஒய்ஃப் வந்திருக்காங்க, பையன் தபஸ் வந்திருக்காங்க. 2 மாதம் ஷூட்டிங் டைமில் சரி ஃபுல்லாக ஊரில் இருந்துட்டோம். அப்புறம் படம் முடிய டைமில் சுத்தமாக வீட்டுக்கு போகாமல் எங்களை ரொம்ப அவங்க பக்கம் பெரிய சாக்ரிஃபைஸ் இருந்திருக்கு. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. அடுத்ததா நம்ம கூப்பிட போறது அவரோட வார்த்தைகளால தரமான சம்பவம் பண்ண நம்மளோட லிரிசிஸ்ட் விஷ்ணு எடவன் அவர்கள். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். விஷ்ணு எங்களோட இருக்கீங்களா? ஓகே, ஆளே வரல மேம், மைக் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்கலாம். தேங்க்யூ. ஸோ அடுத்ததா எங்களோட மாஸ்டர், அதாவது அஜித் சார் அப்படின்னா அந்த சாங் எல்லாம் வேற மாதிரி இருக்கணும். அது அந்த மாஸ் எஃபெக்டும் சரி, அந்த டான்ஸும் சரி பயங்கரமா தரமா இருக்கணும். அப்படிங்கும்போது அது யாரால முடியும்? 30 years they have been associated. அஜித் சாரோட எல்லா படங்கள்லயும் he has been there, and அவங்களோட ரிலேஷன்ஷிப் பயங்கர ஸ்ட்ராங். அண்ட் அஃப்கோர்ஸ் he is one of the legends in the industry. கல்யாண் மாஸ்டர் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச மேடை கழிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறது, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் அவரோட அசோசியேட்டட் தான் 30 years. பட் இந்த மாதிரி மாஸ்லாம் வேறு லெவல். தேங்க்ஸ் டு ஆதிக், சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு ஃப்ரேமும் செதுக்கியிருக்காரு. ஸோ இட் வாஸ் ரியலி அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் நவீன் சார் அண்ட் ராஜா சார்.
இட் இஸ் பீன் மைத்ரினாலே நான் தெலுங்குலையும் நிறைய படம் பண்ணியிருக்கேன். தே ஆர் குவைட் பிக் இன் தெலுங்கு. தமிழில் வந்தது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன். டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு டூ மோர் மூவிஸ். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வேறு எல்லா டீமும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஐ ஃபெல்ட் லைக் நான் இவங்க டீமுக்கு கொஞ்சம் புதுசு, இந்த டீமுக்கு. பட் தே மேட் மீ ஃபீல் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அட்மாஸ்பியரை செம்மையாக ஷூட் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிவி, என்ன சொல்கிறது, சாங் நான் ஷூட் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. அவர் தெரிக்க விட்டார். அவர் சாங்கு நான் ரிலீஸ் ஆனப்புறம் வயிறுலாம் அங்கே லைட்டாக கலக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. என்ன பண்ண போகிறோம் நம்ம, சாங் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு. பட் தேங்க்ஸ் டு விஜய் அஸ் வெல். விஜய் வேலுக்குட்டி எடிட்டிங் செம்மையாக பண்ணியிருந்தார் சாங்ஸு. ஸோ ஐ தேங்க் மை அசிஸ்டன்ஸ், மை டான்சர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 300-350 டான்சர்ஸ். செம்மையாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தேங்க்யூ அஜித் ஃபார் கிவிங் மீ அ சான்ஸ். ஏன்னா நான் கண்டினியூஸாக அவரோட வேலை பார்த்துட்ருக்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் கரெக்டாக நடக்குது. ஸோ தேங்க்யூ அஜித் அண்ட் தேங்க்யூ த ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததா வந்து பா என்ன வைபுங்க அப்படிங்கிற மாதிரி பசங்க எல்லாம் வைப் ஆயிட்டு இருக்காங்க. திருப்பி முதல்ல இருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான்னு அது எவ்வளோ ரீல்ஸ், எவ்வளோ டான்ஸு. அதாவது அதை வந்து ஒரு தரமா திருப்பி கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க பாத்தீங்களா. அங்க நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அசார் மாஸ்டர் நம்ம கூட இருக்காரு. And it was brilliant, brilliant, brilliant. Please join us on stage, share a few words. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடம்லாம் எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு சத்தியமாக எதிர்பார்க்கல. தேங்க்யூ காட் அண்ட் அஜித் சார். அதுக்கு அடுங்குது. ஸோ ஆதிக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஐ திங்க் என்னோடய ஒர்க்கு நான் ஆதிக்கு கண்டிப்பாக அட்லாஸ்ட் ஃபுல்லாகவே நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஜிவி சார் ஃபார் ஃபினாமினல் மியூசிக். என்னோட வெறியான வேதாளம் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் விஜய் சார், தேங்க்யூ ஃபார் த வே ஹி மேக் கம்ஃபர்ட் ஃபார் மீ. நான் எத்தனை ஷார்ட்ஸ் வச்சாலுமே அத்தனை ஷார்ட்ஸுமே கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பாங்க. அண்ட் அபி சார், தேங்க்யூ. நான் என்ன மாதிரியான விஷயம் இருந்தாலும் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அபி சார், தேங்க்யூ வெரி மச். இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு டீச்சர் மாதிரி, இது ஓகே, இது நல்லாயிருக்கும், அந்த ஜோனில் இருப்பார். ஸோ ஐ எம் பிளெஸ்ட் சார். அண்ட் அர்ஜுன் சார், சார் தேங்க்யூ ஃபார் பிலீவிங் சார். ஏன்னா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க பயங்கரமாக ஆடி இருக்காரு அர்ஜுன் சார், ஏன்னா பயங்கர ஃபயராக ஆடி இருக்காருன்ட்டு. உண்மையிலேயே அவர் ஃபயரில் தான் ஆடினார். ஸோ 105 டிகிரி. ஸோ அந்த லெவலில் அவ்வளோ டெடிக்கேட்டடாக தேங்க்யூ அர்ஜுன் சார் ஃபார் பிலீவிங் மீ. அண்ட் பிரியா, தேங்க்யூ வெரி மச் ஃபார் பிலீவிங் மீ. அண்ட் என் ஃப்ரெண்டு ஹரிஷ், தேங்க்யூ கோ-டைரக்டர் ஹரிஷ். அண்ட் ரவி சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் பிலீவிங் மீ. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மைத்ரி மூவி மேக்கர்ஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பிலீவிங் மீ அண்ட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அனு மேம், உங்களோட காஸ்டியூமுக்கு பயங்கரமான ஃபேன் நான். ஐ எம் ஒர்க்கிங் ஃப்ரம் பில்லா ஆஸ் அ டான்சர். ஸோ இதிலெல்லாம் சாரை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட். அண்ட் பிரசன்னா சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் வெறியான வேதாளம் பண்ணும்போது நான் எப்போ டான்ஸ் ஆட போகிறேன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஐ திங்க் ஐ ஹவ் டன் மை ஜஸ்டிஸ் சார். அண்ட் சுனில் சார், தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் பிலீவிங் மீ. அண்ட் தினேஷ் சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் பிலீவிங் மீ. அண்ட் எல்லாரும் சுப்ரீம் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு கரெக்டாக ஃபைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொரியோகிராஃபி டான்ஸ் பண்ணுறது ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். அண்டு 2 லெஜண்ட்ஸோட சாங்கை வந்து நாங்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். அது அவங்களுக்கு கரெக்டாக ஜஸ்டிஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ராஜ் சுந்தரம் மாஸ்டரும் அண்ட் ஜான் பாபு மாஸ்டரும். ஸோ காட் இஸ் கைண்ட். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததா வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு டோன்ல வந்து நம்ம அஜித் சாரை பார்க்க வச்சுட்டாரு. அதாவது நிறைய டோன்ல பார்த்துருக்கோம். இது ஒரு மாதிரி மாசா பயங்கரமா பா செம்மையா இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்க வச்ச எங்களோட டிஓபி அபிநந்தன் ராமானுஜன் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage and share a few words, sir. Thank you. A big round of applause. ஸ்டேஜில் பேசவே வராது,
இப்போ தான் தெரியுது இவ்வளோ லைட் போட்டால் எப்படி கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. தேங்க்ஸ் கிவிங் மீட்னால ஐ ஷுட் தேங்க் ரவி சார் ஃபர்ஸ்ட். ரவி சார்னா ஆதிக் சாரோட அப்பாவை சொல்கிறேன். ஆதிக்கோட இது 4th ஃபிலிம். இந்த படம் பண்ணுறதுக்கும் சரி மார்க்கண்டி பண்ணுறதுக்கும் வந்து ரவி சார் தான் என்னை புஷ் பண்ணிட்டே இருப்பார். நாங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதே அவர் வந்து பார்த்துட்டாரு நானும் ஆதிக்கும் ஒரு காம்போ பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. தேங்க்ஸ் சொல்லணும்னா செகண்டில் வந்து ஆதிக் தான் சொல்லணும். தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ. அண்ட் இதில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம். சுப்ரீம் மாஸ்டரும் சரி, அசர் மாஸ்டர் வந்து ஒரு அசோசியேட் மாதிரி கூடவே ஃபுல்லாக இருப்பார். இதுக்கு என்ன இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. அசர் மாஸ்டர், ஹரீஷ் கோ டைரக்டர், அப்புறம் ஆதிக். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் நானும் அப்படியே சேர்ந்துப்பேன் அந்த மாதிரி. ஸோ ஒரு when everybody is working towards one goal, everything will happen. God will make it happen. அந்த மாதிரி தான் சொல்லணும். So everything happened because of our energy and so thanks to everybody. And இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும்னா அது மைத்ரியால மட்டும் தான் பண்ண முடியும். இதுக்கு மேலேயும் பண்ணணும்னாலும் அவங்க தான் பண்ண முடியும். தேங்க்ஸ் சார், ரவி சார் அண்ட் நவீன் சார். And I also want to thank my EP தினேஷ் சார். அப்புறம் அனு மேம்ஸ் காஸ்டியூம்ஸ் வேர் லைக் அமேசிங். நம்மளாம் எப்போ பில்லா படம் வரும்போது காலேஜில் படிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி படம்லாம் எப்போ பண்ணுவோன்னு நினச்சோம். பண்ணுறதுக்கு ஆதிக் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க காஸ்டியூமை ஷூட் பண்ணியாச்சு. பிரசன்னா சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ரகு, எவ்ரிபடி இந்த டீம் ஆர் வெரி சப்போர்ட்டிவ். எவ்ரிடே ஏதாச்சும் ஒரு வந்து ஒரு பாசிட்டிவ் இது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதோட ரிசல்ட் தான் இதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் ஐ தேங்க் மை ஒய்ஃப் அண்ட் மை சன். தேங்க்யூ. அண்ட் அடுத்ததா வந்து அது ஃபைட்டுன்னா அப்பா, அது அஜித் சார் வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஆனா மாஸ்டர் செதுக்கி இருக்காருங்க. அது வந்து ஃபைட் மட்டும் இல்லாம அதுல ஒரு அழகு, ஒரு ஹியூமர், அது எல்லாத்தையும் கலந்து எங்களுக்கு ஒரு பேக்கேஜை கொடுத்து திருவிழா மாதிரி கொண்டாட வச்சுட்டாரு. சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச மேடை கழிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தேங்க்ஸ் மைத்ரி ஃபிலிம்ஸ், நவீன் சார், ரவி சார், EP தினேஷ் சார். இந்த படத்தை மீண்டும் 3வது படமாக எனக்கு வாய்ப்பு அளித்த திரு அஜித் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆதிக் சார். ஸோ இந்த படம் எனக்கு மார்க் ஆண்டனி அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும். ஸோ தவிர்க்க முடியாத காரணத்தில் ஒர்க் பண்ண முடியல. அந்த ஆசை வந்து இந்த படத்தில் எனக்கு கிடச்சிச்சு. அவர் வந்து ஒரு பெரிய மேஜிக் மேன் தான். ஏன்னா கதை கேட்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னார், ஆனால் படம் பார்க்கும்போது வேறு விஷயமா எங்களுக்கெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் இருந்துச்சு. ஸோ அந்த வாய்ப்பு அளித்த ஆதிக் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க டீமுக்கும் சொல்கிறேன். அப்புறம் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். எல்லோரும் ஆல்ஸ் விக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க தேட்டருக்குன்ட்டு. அதுக்கு நிறைய பேர் கான்ட்ரவர்சியாக பேசுனாங்க. ஐயோ என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அது இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. அந்த மாதிரி தன்னம்பிக்கை. ஒரு படம் ஜெயிக்கும்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சிடும். தன்னம்பிக்கையோடு அந்த படம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், அந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் எல்லா படமும் ஒர்க் பண்ணுவோம். சில விமர்சனங்கள் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் அவங்கெல்லாம் கொஞ்சம் இனிமேல் தவிர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படமும் ஜெயிக்கணும் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். அதனால் இந்த படம் இன்னும் மேலும் பல வெற்றிகளை இது மாதிரி நிறைய படங்கள் ஆதிக் கொடுப்பாருன்ற இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட அபி, விஜய் வேலுக்குட்டி, கல்யாண் மாஸ்டர், அசர், அப்புறம் ஜிவி சார், அவரோட சாங் நாங்கள் பண்ணும்போதே அந்த சாங்கில் ஆக்ஷன் எடுக்கும் போதே எங்களுக்கு இந்த சாங்கை வேறு லெவல் கொண்டு வருவார். எங்களுக்கு ரொம்ப இருந்துச்சு. அது மாதிரி நிறைய சாங் எனக்கு RR போட்டு தான் நாங்கள் ஷூட் பண்ணுவோம். ஸோ அதுலேயே எங்களுக்கு ஒரு இந்த படத்தில் பெரிய ஒரு பலமாக இருந்துச்சு. பிரசன்னா சார் இருக்கட்டும், மேம் எல்லாருக்கும், அப்புறம் நம்ம அர்ஜுன் தாஸ் சார், பிரியா மேம், இந்த நேரத்தில் யாராவது மட்டும் இருந்தால் மன்னிச்சுங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கேன். இந்த படம் மேலும் மேலும் பெரிய வெற்றி அடைந்ததுக்கான அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் ஏற்கனவே அவர் சொல்லிட்டு போன மாதிரி
நிறைய பேருக்கு வந்து நிறைய டேரக்டர்ஸோட நிறையா வந்து டிஓபிஸோட இவங்களோட ஒர்க் பண்ணோம் அவங்களோட ஒர்க் பண்ணலாம் தோணும். ஆனால் இவங்க காஸ்டியூம் பண்ணால் அவங்களோட ஒர்க் பண்ணோம் அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சுட்டாங்க. இல்லாத ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து அப்படி வந்து பார்த்து ரசிச்சிருக்கோம். அந்த அழகுக்கு மேலே மேலே அழகு கூட்டுற எங்களோட அனு மேம் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். என்ன பேசுறதுன்னு தெரியல. ஐம் ஸோ தேங்க்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஆதிக். திஸ் இஸ் சச் அ டிஃப்ரெண்ட் ஃபில்ம் ஃபார் மீ. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போது ஐ ரிமெம்பர் யூ டோல் மீ மேம் இது ரொம்ப லவுடாக இருக்கும், நீங்கள் ரொம்ப சட்டிலாக பண்ணுவீங்க, அதனால் எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ ஐ ப்ராமிஸ்ட் ஹிம் நான் ட்ரை பண்ணி வாட் எவர் ஐ கேன் கிவ் யூ ஐ வில் கிவ் இட் டு யூ ஆதிக். அண்ட் ஐ ட்ரைட் மை பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஆதிக். And the producers, really nice producers. We spent quite a lot. His vision was big and we spent quite a lot. And thank you, Maitri Movie Makers, for making me part of this film. Thank you. Thanks everyone.